ரோட்ல மனநலம் சரியில்லாதவரை பார்த்த ஒரு சீடன் அவர் மேல இறக்கப்பட்டு தன் குரு கிட்ட கூட்டிட்டு போனாரு. அவரை பார்த்த அந்த குரு அவரை அப்படியே ஓரமா அந்த மூலையில உட்கார விடுங்க, சாப்பாட்டையும் தண்ணியும் முன்னாடியே வச்சிருங்க, பசிச்சா அவரே எடுத்து சாப்பிட்டுக்குவாரு, யாரும் அவருக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், அவரை கண்டுக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மனிதர் திடீர்னு கத்துவாரு, கல்லை எடுத்து அங்க இருக்கிறவங்க மேல எல்லாம் வீசுவாரு. ஆனா யாருமே அவரை கண்டுக்கல. இப்படியே பல நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் அந்த மனிதர் அமைதியா இந்த குரு முன்னாடி வந்து, எனக்கு தியானம் கத்து தருவீங்களா அப்படின்னு கேட்டாராம். தன் செயலுக்கு யாரும் எதிர்வினை ஆற்றல, ரியாக்ட் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் நீடிக்காது. ஒரு வாக்குவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா நீங்க திரும்பி விவாதிக்காதீங்க, அமைதியா இருங்க. அந்த இன்னொரு நபர் தானா சரியாகுவார். அப்படி சரியாகலைனாலும் பரவாயில்ல, நீங்க சரியா இருப்பீங்க, உங்க மனநிலை சரியா இருக்கும்.